10th சயின்ஸ் யூனிட் 7 ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் அதில் உள்ள சம்மு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லாங் ஆன்சர் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா, calculate the number of water molecule present in 1 drop of water which weighs 0.18 gram. அதாவது நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் எதில் இருக்குது அப்படின்னா 1 ட்ராப் வாட்டரில். ஸோ அந்த 1 ட்ராப் வாட்டரோடைய வெயிட்டு 0.18 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மாலிகுல் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அவகோட்ரோ நம்பர் இன்ட்டு கிவன் மாஸ் பை கிராம் மாலிகுல் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவகோட்ரோ நம்பரோட வேல்யூ 6.023 × 10⁻23 எழுதலாம். கிவன் மாஸ் என்ன மாஸ் கொடுத்துருக்காங்க அந்த மாஸ் எழுதணும். கிராம் மாலிகுலர் மாஸ் இது வந்து வாட்டரோடைய கிராம் மாலிகுலர் மாஸ், அதாவது ஹச்சுக்கு என்ன அந்த 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் என்ன அது ஒரு ஆக்சிஜன் இருக்குது, அதெல்லாம் போட்டால் நமக்கு 18 வரும். ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜன் 1, 2 ஹைட்ரஜன் இருக்கனால 2. ஸோ 16 + 2 18 அப்படின்னு வரும். ஸோ இந்த 18 நான் வந்து எப்படி போட்டுக்கிறேன், இந்த 0.18 நான் 18 × 10⁻²ன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த 18 நான் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த 10⁻², 10⁻23 சேர்ந்து 10⁻21 ஆயிடுது. 6.023 அப்படி நான் போட்டுக்கிறேன் மாலிகுல். ஸோ இந்த மாலிகுல் அப்படிங்கிறது நான் வந்து பாயிண்டை வந்து முன்னாடி 2 டிஜிட் கொண்டு போயிட்டு 10 போல் 2 டிஜிட் ஏற்றிடுறேன். 10⁻23 இதுதான் ஃபஸ்ட்டு சம்முக்கு உண்டான ஆன்சர். அடுத்து ரெண்டாவது சம்மில் இம்பார்ட்டன்ட் சம்மு என்ன அப்படின்னா, கேல்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 27 கிராம் ஆஃப் அலுமினியம் இருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னாலே என்னது, கிவன் மாஸ் ஆர் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் பை அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ கிவன் மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க 27 கிராம். அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட் வந்து கான்ஸ்டன்ட், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அட்டாமிக் மாஸ் இருக்கும். அலுமினியத்தோட அட்டாமிக் மாஸ் 27. ஸோ 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 மோல் அப்படின்னு வந்துடும். ஸோ அடுத்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.51 × 10⁻23 மாலிகுல்ஸ் ஆஃப் NH4Cl. ஸோ இதுலேயும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கணும். போன சம்மில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படி இருந்துச்சு. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கேட்டால் இந்த ஃபார்முலா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பை அவகோட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தான் நம்ம கொடுத்த வேலையை அப்படியே இல்லைங்க. அவகோட்ரோ நம்பரோட வேலையை இப்படி இல்லைங்க. 10⁻23 10⁻23 கேன்சல் ஆகிடும். ஸோ 1.51 6.023 நீங்கள் வந்து டிவைட் பண்ணால் 0.25 மோல் வந்துடும். அடுத்து சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸில் உள்ள சம்மை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு சம்மில் என்ன இருக்குன்னா, ஹவு மெனி கிராம்ஸ் ஆர் தேர் இன் த ஃபாலோவிங். எவ்வளோ கிராம்ஸ் வந்து இருக்குது இந்த ஃபாலோவிங்னா, ஃபஸ்ட்டு 2 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகுல், அதாவது H2வில் எவ்வளோ ஹவு மெனி கிராம்ஸ் இருக்குங்க. ஸோ 2 மோல்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். H2 இருக்குனால அதுக்கு 2, அது இந்த 2 போட்டுக்கிறேன். ஹைட்ரஜனுக்கு 1 அப்படி தானே. அப்போ 2 × 2 × 1 ஸோ 4 கிராம் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ அதேமாதிரி 3 மோல்ஸ் ஆஃப் குளோரின் மாலிகுல் Cl2ன்னு இருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை மோல் கொடுத்துருக்கான் 3, எத்தனை Clக்கு 2 Cl, ஸோ 2. குளோரினோடைய அந்த மாஸ் எவ்வளோன்னா 35.5. ஸோ இது எல்லாத்தையும் நான் மல்டி பண்ணால் 213 கிராம் வருது. இதேமாரி அடுத்த சம் 5 மோல்ஸ் ஆஃப் சல்ஃபர் மாலிகுல் S8ன்னு விட்டுறாங்க. ஸோ 5 மோல்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 எடுத்துக்கோங்க. S8 எத்தனை இதுன்னு 8. ஸோ சல்ஃபருக்கு 32. ஸோ 32 எல்லாத்தையும் மல்டி பண்ணால் 1280 கிராம் வந்துச்சு. இதேமாரி 4 மோல்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் மாலிகுல் P4 4 மோல்ஸ் 4, P வந்து 4னா இருக்குது. இப்போ 4, பாஸ்பரஸ் 31. ஸோ எல்லாத்தையும் மல்டி பண்ணால் 496 கிராம் வந்துடுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இதில் எவ்வளோ கிராம் இருக்குங்கிறத பார்க்கணும். அடுத்த சம்மில் கேல்குலேட் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இன் கால்சியம் கார்பனேட். அது கால்சியம் கார்பனேட் CaCO3 அதில் ஒவ்வொரு எலமெண்ட்டோடைய பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்கன்னா அட்டாமிக் மாஸ் C12, ஆக்சிஜன் 16, கால்சியம் 40 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் CaCO3. ஆல்ரெடி கிராம் மாலிகுலர் மாஸ்னால் இருக்கிற எத்தனை எலமெண்ட்டோடைய அந்த நம்பர்ஸ் அதோடைய அந்த மாஸ் எல்லாத்தையும் மல்டி பண்ணணும். இப்போ வந்து கால்சியத்தில் ஒரே ஒரு கால்சியம் 1, கால்சியம் CA போட்டிருக்கேன். ஒரே ஒரு கார்பன் 1 C போட்டிருக்கேன். 3 ஆக்சிஜன் போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு இதோட அட்டாமிக் மாஸ்லாம் தெரியும். கால்சியத்துக்கு 40, கார்பனுக்கு 12, ஆக்சிஜன் 16. இதெல்லாம் மல்டி பண்ணுறேன் 1 ஸோ இந்த நம்பரையும் நம்ம மல்டி பண்ணணும். ஸோ 40 × 1 40, 1 × 12 12, 3 × 16 48. ஸோ எல்லாத்தையும் கூட நான் 100 எடுக்கிறேன். இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டாக பார்க்க போகிறேன். அந்த CaCO3ல் ஃபஸ்ட்டு கால்சியம் பார்க்க போகிறேன். கால்சியத்துக்கு இந்த என்ன ஃபார்முலா அப்படின்னா
பொதுவாக மாஸ் ஆஃப் த எலமெண்ட் பை மோலார் மாஸ் ஆஃப் அந்த காம்பவுண்ட் அப்படின்னு. ஸோ இதில் மாஸ் ஆஃப் த கால்சியம் பார்க்க போகிறதுனால கால்சியம் போட்டிருக்கேன். பை மோலார் மாஸ் ஆஃப் எந்த காம்பவுண்ட் இருக்கோ அந்த காம்பவுண்ட் CaCO3 இன்ட்டு இப்போ பெர்சன்டேஜுக்கு நம்ம 100 போட்டோம். மாஸ் ஆஃப் சிஏவுடைய மாஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க 40. மோலார் மாஸ் இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கோம் 100 கிராம். அந்த 100 போட்டிருக்கேன் இன்ட்டு 100. ஸோ 100 கேன்சல் ஆகிடும். ஸோ 40%. இப்போ இதேமாதிரி கார்பனுக்கு கண்டுபிடிக்க போகிறேன். இதே ஃபார்முலா தான். கார்பன் 12 இருக்குது, மோலார் மாசு 100 இருக்குது, இன்ட்டு 100 கேன்சல் 12%. அதாவது 100 கேன்சல் ஆகிடும். ஸோ 12 இருக்கிறதுனால 12% அப்படி போட்டேன். இதே மாதிரி ஆக்சிஜனும் பார்க்கணும். ஆக்சிஜனும் நம்ம அதே தான் ஃபார்முலா. மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் CaCO3 பை மோலார் மாஸ் ஆஃப் CaCO3 இன்ட்டு 100. ஆக்சிஜனுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அதாவது O3 இருக்கனால நம்ம டோட்டலாக நான் 48 போட்டுடலாம். மோலார் மாஸ் 100 அண்ட் இன்ட்டு 100. ஸோ 48% வந்துருக்கு. அடுத்து என்னென்னா, கால்குலேட் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் அலுமினியம், அதாவது Al2SO4 போன சமயம் மாதிரி தான். இதில் அட்டாமிக் மாஸ் கொடுத்துருக்காங்க. Al ஆக்சிஜன் எஸ் எல்லாத்தையுமே. ஸோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ மாஸ் ஆஃப் த ஆக்சிஜன் இந்த காம்பவுண்ட் பை மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் அப்படின்னு தெரியும். இன்ட்டு 100 நம்ம போன சமம் பார்த்தா இதே மாதிரி தான். ஸோ இதில் பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் மட்டும் கேட்டிருக்காங்க. அதாவது ஓ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ ஓ கண்டுபிடிக்கும் போது இதில் எத்தனை ஓ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து ஒரு 4 இன்ட்டு 3 அப்படி இருக்குது. அப்போ 12 ஓ இருக்குது. ஸோ அதுதான் இங்கே போட்டுருவோம். O12 அப்படி போட்டுருப்பேன். அண்ட் ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் 16 அட்டாமிக் மாஸ்ன்னு தெரியும். ஸோ 16 போட்டேன். மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் Al2 அதாவது 2 அலுமினியம் 2 இன்ட்டு 27 அலுமினியத்துக்கு. அதேமாதிரி எஸ் எத்தனை இருக்குன்னா 3. அந்த 3க்கு ப்ராய்களுக்கு இந்த 3 வரும். ஸோ 3 இன்ட்டு சல்ஃபர் அப்படின்னா 3 இன்ட்டு 32 வரும். இந்த ஆக்சிஜன் 16 இருக்குது. ஸோ 12 அதாவது 12 அது ஆக்சிஜனுக்கு 16. ஸோ 12 இன்ட்டு 16 இன்ட்டு 100 போட்டேன். ஸோ ஆக்சிஜன் 12 இருக்குது, 16. அப்போ அந்த 12 16 எவ்வளோ இருக்குன்னா 192. அதுமாதிரி கீழே உள்ள நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மல்டி பண்ணி இப்போ கூட்டுதான். ஸோ இந்த மாதிரி வந்துடலாம் 100. ஸோ இதில் வந்து இது 342 வருது, 192 இன்ட்டு 100 வருது. ஸோ இதை கேன்சல் பண்ணி 100 பண்ணால் 56.1% வருது. அதாவது இந்த Al2SO4 ஆக்சிஜனோடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா 56.1% இருக்குது அப்படின்னு இந்த சம்லேருந்து தெரியுது. அடுத்த சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, calculate the percentage of relative abundance of B10 and B11 if it is average atomic mass is 10.804 am கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ரிலேட்டிவ் அபாண்டன்ஸ் கேட்டிருக்காங்க. போரான் 10க்கும் போரான் 11க்கும் அதோடைய ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து 10.804 அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம B10 ரிலேட்டிவ் அபாண்டன்ஸ் பெர்சன்டேஜில் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் தெரியாதனால. இப்போ இவங்களுடைய ரிலேட்டிவ் அபாண்டன்ஸ் பார்க்கறதுனால ஃபஸ்ட் நான் வந்து ஒரு இதை எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து வர்றது B10க்கு அப்புறம் B11 வராது. ஸோ அந்த B11 எவ்வளோ இருப்பான்னா அந்த மொத்தமாக நம்மளுக்கு 100% தெரியும். 100%ல் B10 X% இருந்ததுன்னா மீதி இருக்கிற அந்த 100 - X% தான் B11 இருப்பாங்க. ஸோ பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து மொத்தமாக ரெண்டையும் கூட்டி பாருங்கள் 100 வரும். ரெண்டையும் கூட்டினா ஒரு 100%. அதில் ஒரு ஆள் வந்து ஒரு X%னா மீதி ஆள் அந்த 100லேருந்து கழிச்சா அவ்வளோ பெர்சன்டேஜ் இருப்பாங்க. அதனால் இப்படி போட்டிருக்கேன். இப்போ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஆவரேஜ் அட்டாமிக் மாஸோட ஃபார்ம் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த 2 பேரையும் நம்ம வந்து கூட்டணும். அதே நேரத்தில் அந்த இப்போ B10 இருக்குது, அதனால் 10 × X அப்படின்னு போட்டிருக்கேன். X × 10 போட்டிருக்காங்கன்னா ப்ளஸ் 11 இருக்குது, 11 × 100 - X அப்படிங்கிற ஃபார்முலா பண்ணணும். ஸோ அதோடைய அந்த B11க்குனால 11, 10க்குனால 10. இது போக அவங்க இருக்கிற அந்த பெர்சன்டேஜ் அதையும் நம்ம போடணும் 100 மட்டும். இப்போ இந்த 100 கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் இங்கே மல்டி பண்ணிடலாம். ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க 10.804, 80 மட்டும் எடுத்துருக்கேன். இதை மல்டி பண்ணுறேன் X × 10 10X. 11 மல்டி பண்ணுவோம் 100ஆல் 11 மல்டி பண்ணுவோம் 1100 - 11X அப்படின்னு போட்டுருக்கேன். இப்போ 10.80 100ஆல் மல்டி பண்ணால் டிஜிட் 2 டிஜிட் பின்னாடி வந்தோன்னா 1080 வந்துடும். இங்கே 10X - 11X நான் கழிச்சா ஒரு X - X மட்டும் வரும் 1100 அப்படி வந்துடும். இந்த 1100 இந்த சைடு கொண்டு வரேன். இப்போ -20 வரும். இந்த -X அப்படியே வரும். ஸோ 2 சைடு -X கேன்சல் ஆகினா X கூட 20. அப்போது இந்த B10 ரிலேட்டிவ் அபாண்டன்ஸ் பார்த்திங்கன்னா 20%. ஏன்னா X பதிலாக தான் வச்சுருக்கோம். ஸோ Xங்கிற 20 கண்டுபிடிச்சனால 20%. அப்போ இந்த 20லேருந்து கழிச்சா, அதாவது 100லேருந்து 20 கழிச்சா என்ன வருதோ அதுதான் என்னது B11 ரிலேட்டிவ் அபாண்டன்ஸ். இதுதான் அந்த சம்முடைய ஆன்சர். ஸோ இதோடைய இந்த 7th யூனிட்டில் உள்ள அத்தனை சம் முடிஞ்சிச்சு. அடுத்த யூனிட்டில் சம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்.